பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் கூட ஒரு ஒரு வேதத்தில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5 13 வசனங்கள் வரைக்கும். இங்கே என்ன ஆயிருக்கிறது என்றால், இயேசுவானவர் கப்பர்நகூம் என்கிற ஒரு ஊருக்கு அவர் வரும்போது, அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி என்கிற ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரர் திமிர்வாதக்காரனாக இருக்கிறான், அவன் வீட்டில் இருக்கிறான். ஆண்டவரே, நீங்கள் தான் அவனுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, சரி, நான் உங்கள் வீட்டுக்கு நான் வருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த நூற்றுக்கு அதிபதி இடத்துல சொல்லுகிறான். அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் எங்களுடைய வீட்டுக்கு வருகிறதுக்கு நான் பாத்திரவான் அல்ல. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வேலைக்காரன் சுஸ்தமாவான் அப்படின்னு சொல்லுகிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுகிறான்னா, ஆண்டவரே, நான் என் கீழே வேலை செய்கிறவங்க 100 பேர் எனக்கு கீழே இருக்கிறார்கள். நான் போகணும்னு சொன்னால் போகிறார்கள், வான்னு சொன்னால் வருகிறார்கள். நான் ஏதாவது வேலை செய்யணும்னா செய்கிறார்கள். ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி அவன் ஆஸ்பத்திரிக்கு போகவில்லை. ஆனால் அந்த இயேசு இடத்திற்கு அவர் வந்தார். அப்புறமா அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து உடனே அவனுக்கு, நீ விசுவாசித்தபடியே ஆகக்கடவுது என்று சொல்கிறான். வேதத்தில் ஒரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். சங்கீதம் 107வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் அந்த இடத்துல அந்த நூற்றுக்கு அதிபதிக்கு சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆகக்கடுவது. அவர் வசனத்தை அனுப்பி அவர் வேலைக்காரனுக்கு சுகமாக்கினான். ஒருவேளை நீங்களும் இப்படி விசுவாசித்தீங்கன்னா, உங்களுக்கு தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்குவார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து